இதே ஒத்தக்கடையில ராஜகம்பீர கம்மா 40 வருஷ பிரச்சனை தீர்க்கப்படாத கம்மா 40 வருஷ பிரச்சனையில ஒரு வழக்குல 2 வழக்குல 4 வழக்கு போட்டோம்னா இப்ப 13 கோடி ரூபாயில ராஜகம்பீர கம்மாய் போய் பாருப்ப. ஆனா இப்ப என்ன பண்றாங்க? பீத்திக்கிறாங்க. நாங்கள் தான் 15 கோடி நாங்கள் தான் ஒதுக்கணும் குடுக்கணும் செஞ்சது நாம் தமிழர் கட்சி. ஜல்லிக்கட்டு மைதானம் ஜல்லிக்கட்டு நாயகனாவு வெக்கமில்லாம ஆட்டோ ஓடிக்கிட்டு இருக்கு. ராஜகம்பீர கம்மாயில் 13 கோடி ரூபாய் செலவில் கொண்டு வந்த மூர்த்தி அவர்கள் அதுக்கு பொறுப்பு நாங்கடா. நாங்க நீ திட்ட ஒதுக்கிருக்க உன்கிட்ட காசு இருக்கு நீ தான் பண்ண முடியும். அடுத்து ஈரான்ல இருக்கக்கூடிய மீனவர்கள் 2000 பேர் மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு மாசமா கேட்க நாதி இல்ல. நாம் தமிழர் கட்சி வழக்கு போட்ட உடனே மத்திய அரசு தலையிட்டு 400 மீனவர்கள் உடனே மீட்டுச்சு. உடனே பிஜேபி காரன் நாங்க தான் மீட்டோம். டேய் நீ தாண்டா மீட்கணும். நீ தாண்டா அதிகாரத்தில் இருக்க. நாங்க அதிகாரத்தில் இருக்கோம். ஆனால் உன்னை மீட்க வைத்ததுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வேலை செய்தது நாம் தமிழர் கட்சி. அதிகாரத்துக்கு வராமையே இவ்வளவு வேலை செய்யறோம்னா அதிகாரத்தை குடுங்கடா. மதுரையில் ஒரு பிரபலமான ரவுடி ஒரு அரசியல் பிரமுகரோட தொடர்பு ஒரு வருஷத்துக்கு 3000 கோடி கஞ்சா விற்பனையில நம்பர் 1 இடத்துல இருக்கான். நம்பர் 1 இடத்துல ஒரு பிரபலமான ரவுடி ஒரு அரசியல் தலைவர் கட்டுப்பாட்டு 3000 கோடி சம்பாதிக்கிறான்டா ஒரு ரவுடி. இங்க மதுரை முழுக்க உருண்டையா போட்டு சப்ளை பண்றானுங்க கஞ்சாவை. எல்லா மாவட்ட உளவுத்துறை காவல்துறைக்கு கஞ்சா விற்பனை எல்லாமே தெரிஞ்சிருந்துதான் இங்க நடக்குது. இத மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் கஞ்சா விற்பனையை முழுசா தமிழ்நாடு முழுக்க தடை செய்யணும்னு சொல்லி வழக்கு தொடுத்து இந்த மக்கள் மீது கொண்டு போய் சேர்த்தது நாம் தமிழர் கட்சி. தலைப்பு செய்தி வந்துச்சு. மாண்புமிகு நீதி அரசர் வேல்முருகன் ஐயா கேட்கிறாங்க, இந்த கஞ்சா காவல்துறை நினைத்தால் 6 மாத காலக்கெடுவில் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க கஞ்சா விற்பனையை நீங்கள் தடை செய்யலாம். எங்க இருந்து கஞ்சா வருது என்று எங்களுக்கே தெரியும். மாநில உளவுத்துறைக்கு தமிழ்நாடு காவல்துறைக்கு தெரியாதா? ஓபன் கோர்ட்ல கேட்கிறாரு. குஜராத்தில் இருந்து ஆந்திரால இருந்து தமிழ்நாட்டுக்கு மதுரைக்குள்ள எப்படி வருது? இதை நீங்க தடை செய்ய முடியாதா? இதுக்காக சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன பிறகு நீதிமன்றம் சொன்ன பிறகு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து கஞ்சா விற்பனையை நாங்கள் தடை செய்கிறோம் என்று பெயரளவுக்கு நீதிமன்றத்தை ஏமாத்த பார்த்தார்கள். அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி குட்கா பான்பராக்கு கூலிப்பு அது இதெல்லாம் தலைபுரஞ்சு ஆடிச்சு. இதுக்கு முதன்மை குற்றவாளி யார் தெரியுமா? ரமணான்னு சொல்லி அதிமுக அமைச்சர், விஜயபாஸ்கர் ஒரு அமைச்சர். டேய் இவங்களாவது பரவாயில்லடா, அமைச்சர் லஞ்சத்தை வாங்கிட்டு இந்த கூலிப்பு இந்த விஷயத்தை உள்ள சப்ளை பண்றான்னு பார்த்தா தமிழ்நாடு டிஜிபி ராஜேந்திரன் A1 அக்யூஸ்ட், 2வது சார்ஜ் சென்னை மாநகர கமிஷனர், 3வது ரமணா, 4வது விஜயபாஸ்கர். கண்டினியூஸான வழக்கு போட்டு இப்போ வழக்கு நிலுவையில் போய்கிட்டு இருக்கு சிபிஐல. அப்ப பாருங்க, அந்த குட்கா அந்த பான்பராக்கு இந்த கூலிப்பு வர்றதுக்கு தடை செய்யப்பட்ட இந்த பொருள் வர்றதுக்கு யார் மூலம்? டிஜிபிட்டையே கமிஷன் கொடுத்து வந்து இப்ப வழக்கு போயிட்டு இருக்கு. அப்ப கஞ்சாவுக்கு நான் சொல்லவாடா வேணும் நீங்க நினைச்சீங்களாக்கு? டேய் ஒரே ஒரு முறை நாங்கள் சும்மா சொல்றோம்டா, ஒரே ஒரு முறை நாங்கள் வந்து விளையாட்டுக்கு சொல்லடா, ஒரே ஒரு முறை எங்க விவசாய சின்னத்தில் ஒரு முறை வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கிட்ட கொடுங்கடா, அப்புறம் பாருங்கடா நாட்டை எங்க அண்ணன் எப்படி நடத்துறார் என்று உங்களுக்கு பேசி புரிய வைக்க முடியலன்னா படம் போட்டு காட்டுறாரா நான் எப்படி நடத்துவேன் பாருங்கன்னு. உங்களை 15 வருஷமா டே லவ்னா லவ் ஓ லவ் யா லவ் இல்லடா, உங்களை விடாம லவ் பண்ணிட்டு இருக்காரா. லவ்னா அவ்வளவு பெரிய லவ்டா. அப்படி ஒரு லவ் இந்திய ஒன்றியத்துல தமிழ்நாட்டுல அப்படி ஒரு தலைவன் இல்லடா. டேய் 1947-44 திமுக கட்சி ஆரம்பிச்சாலும் அவன் ஒரு 15 வருஷம் கட்சி ஆரம்பிச்சுட்டு கூட்டணிக்கு போயிட்டு தாண்டா அதிகாரத்துக்கு வந்தான். டேய் நம்ம 2010 கட்சி ஆரம்பிச்சாலும் 15 ஆண்டுகளுக்கு மேல போனாலும் எவனிடம் கூட்டணிக்கு செல்லாமல் மக்களிடம் மட்டுமே கூட்டணி 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 என்று சொல்லி உங்களை மட்டுமே நம்பி வந்து கொடுக்க ஒரே கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமாடா. அது ஏன்டா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? ஏன் புரிய மாட்டேங்குது? இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்ல ஒரு முறை என்கிட்ட கொடு,
டாஸ்மாக் கடை வந்தா எங்களை கல்லால் அடி, இல்லை பெண்களை கற்பழிச்சா இந்த அங்கே கொண்ட பெரிய பெரிய அருவாளை கொண்டு போனாங்களே அந்த அருவாளை வச்சு நடு மண்டையில் இறக்கிடுவோம். சீரியஸா சொல்றான். எல்லாரையும் எதிர்த்து எல்லாரையும் கலங்கண்டு மிகப்பெரிய கருத்திய கூட்டத்தோட வந்துகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு முறை வந்தா ஒரு நடிகனை இறக்கி விடுறாங்க. ஒரு நடிகனை வந்தாயா, நல்ல மனுஷன் தான் விஜயகுமார், விஜயகாந்த் ஐயா வந்தாரு. அவர் களத்திலையும் அவரே எதிர்த்துக்கிட்டு நம்ம நின்றோம். அடுத்து அவரை வீழ்ந்த பிறகு அடுத்து யார் வந்தா? கமலஹாசன் வந்தார். அவரையும் எதிர்த்து நம்ம அரசியல் கருத்தியல் புரட்சி பண்ணி நின்றுட்டு இருக்கோம். இப்போ ஒருத்தன் வந்துட்டான், சேட்டை பிடிச்ச பையன். ஒரே டைலாக வெவ்வேறு இடத்துல, என் வழி உங்களுக்கு புரியுமா? ஒரே டைலாக் வச்சுக்கான், என் வழி புரியுமா? அப்புறம் அவனை மறந்துருச்சு. மறந்த பிறகு இருக்கான், பின் பாக்கெட்டில் பேக்கெட் எதை பிட் அடிக்கிற மாதிரி எடுக்கிறான். அதுக்கு ஏற்ற மாதிரி கூலிங் கிளாஸ் ஒன்று போட்டிருக்கான். அதை போட்டுட்டு திரும்ப திரும்ப ஒரே டைலாக் சொல்றான். அந்த டைலாக் மறுபடியும் பேசினா காரைக்குடியில் கேவலப்படுத்திடுவாங்கன்னு காரைக்குடியில் பேசாம போயிட்டு எங்க போறான்? ரோடு ஷோ. இவங்க ட்ரெஸ்ஸை பார்த்துக்கங்களேன். ஆந்திரால ஜெகன்மோகன் ரெட்டி அந்த ஆளுடைய சட்டை, அவன் பேண்ட் பாரு. அதே போல விஜயுடைய பேண்ட், விஜயோட சட்டை அதே பாரு. அதே ஸ்டைல்ல இப்ப யார் மாறி இருக்கா? ஸ்டாலினியா? ஸ்டாலின் அதே பேண்ட் அதே சட்டடா. இவங்க 3 பேரும் ஒண்ணா பாரு, ஒரே பேண்ட் ஒரே சட்டை. எப்படி இவங்க மாடல்? இப்ப இவங்களே நாங்க என்ன பண்ணுவோம்? தூக்கி போட்டு மிதிப்போம். இவங்களே நாங்க விடவே மாட்டோம். ஏன்னா நாங்க பிரபாகரோட பிள்ளைகள்ரா. பைத்தியனால சமூகத்துக்கு இலக்கு. நம்ம என்ன செய்யலாம்? சைக்கோவை திருத்த பார்க்கணும், இல்ல சைக்கோவை தூக்கி களை எரிஞ்சு தூக்கி வீசிடணும். இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? சரி செய்யக்கூடிய மனிதர்களை, கருத்து புரட்சி பேசக்கூடிய மனிதர்களை நம்மளை தூக்கி எறிய பார்க்கிற அரசு. சைக்கோ மாதிரி இருக்க கூட்டங்களை தொடர்ந்து அரசியலுக்கு உள்ள விடுறான். அந்த சைக்கோ கூட்டம் தான் டிவிகே. நம்ம கூட்டம் போட்டிருக்கோம்டா, ஆயிரக்கணக்கில் மக்கள் திரண்டு இருக்கிறிய. வேப்ப மரம் இருக்கு, பில்டிங் இருக்கு, அங்க பில்டிங் இருக்கு. எவராவது ஒருத்தன் ஏறி இருக்கான பாரு. டிவிக்கு கூட்டம் போடுவாங்கடா. டேய் மரத்தில் ஏறி இருப்பாங்கடா. தம்பி இறங்க, தம்பி இறங்க, தம்பி இறங்க. அவன் அங்க இருந்துட்டு அவன் சொல்ல சைக்கோ. இந்த மிருதன் படத்தில் வருவான் தெரியுமா? அப்படியே பேய் மாதிரி வருவாங்க. ஒருத்தனே ஒண்ணும் பண்ண முடியாது, திருத்த பாப்பா முடியாது, சுட்டு கொண்டுகிட்டே இருப்பாங்க. அது போல இவங்க டிவிக்கு கூட்டத்தில் அத்தனை பேருமே சுட்டப்பட வேண்டியவர்கள். சத்தியமா சொல்றேன். நம்மகிட்ட நின்றா கருத்திய புரட்சியாளர் மாறுவான், அவங்கிட்ட நின்றா குரங்கா மாறிடான். அப்ப நம்ம அவங்க திருத்த வேண்டிய பொறுப்பு இருக்கு. இல்ல என்ன பண்ணு? போட்டு போய்கிட்டே இருக்கணும். நாம் தமிழர் அரசியல் அதிகாரத்துக்கு வந்தால் முதலில் பெண் பிள்ளைகளை பார்த்து எவன் பாலியல் பலாத்காரம் செய்யறானோ, இங்க 8000 சமணர்களை கடுங்கோன் பாண்டியன் கழுவேற்றம் பண்ணானா வரலாறு இருக்கு. இந்த சமண பள்ளியில, இந்த ஆனமலையில 8000 பேரை கழுவேற்றம் பண்ணானா. எப்படி பண்ணுவோம் தெரியுமா? ஆசன வாயில இருந்து பெரிய வேலை தூக்கி இறக்கி இந்த வாய் வெளியே வந்து நிக்கி அப்ப நிற்பான். அது போல ராஸ்கல் டே நான் சொல்லிக்கிறேன் கேட்டுக்கங்க. கஞ்சா குடிக்கைகளுக்கு, மதுபான பிரியர்களுக்கு தொடர்ந்து பெண் பிள்ளைகளை தொட்ட அவனை கழுவேற்றம் பண்றதுல உங்களுக்கு வேற வழி இல்லடா. உன்னை கழுவேற்றம் பண்ணியாவும்டா, ஏத்தி இறக்கிடும்டா, அறுத்து போட்டுருவான். அரசியல் அதிகாரத்தை கொடுத்தாதாடா நாங்க செய்ய முடியும். அந்த அரசியல் அதிகாரத்தை கொடுத்தாதாடா நாங்க செய்ய முடியும். ஒரு முறை எங்க விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. ஒரு முறை வாக்கு மட்டும் அழிச்சு பாருங்க. நாட்டை எங்கிட்ட கொடுத்துட்டு உங்க பொண்டாட்டி உங்க பிள்ளைங்க நிம்மதியா நீங்க போல வாழ விடலாம். அரபு நாட்டில் மட்டும் பெண் பிள்ளைகளை தொட்டால் வெட்டப்படும் மட்டும் இல்ல, நம்முடைய தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் ஈழத்தில் பெண் பிள்ளையை தொட்டா அவனை ஒரே போடுறா. நம்ம அதிகாரத்தில் நம்ம வந்து அதை செய்ய மாட்டோமா? அந்த வழி வந்த ஆட்கள்ரா. நம்ம அதெல்லாம் அசால்ட்டா செஞ்சுட்டு போயிடலாம். அறமா வாழக்கூடிய மறவர் கூட்டம், ஐயா முத்துராமலிங்க தேவர் வந்த கூட்டம்டா, பெரும் கூட்டம். நம்ம எப்படி விட்டுட்டு போவோம்? 500 ரூபா தர்றான், 1000 ரூபா தர்றான். நான் கேட்குறேன், மூர்த்தி ஐயா அவங்க மனைவிய, அவங்க தங்கச்ச, அவங்க பொண்டாட்டியில புள்ளிலாம் வெயிலில் கூட்டு வந்து 1000 ரூபா 500 ரூபாய்க்கு அனுப்புவாரா? யோசிச்சு சொல்லுங்க. இல்லைங்க ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் மனைவிலாம் 1000 ரூபா 500 ரூபா தரஞ்சல கூட்டிட்டு வருவாரா? இந்த மக்களை எப்படிலாம் வேற மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. அது கூட இல்லைங்க. இந்த ஒத்தக்கடை பகுதியில் ஒரு 2 நிமிஷம், இந்த ஒத்தக்கடை பகுதியில் இந்த இருக்கு ஆரம்ப சுகாதார நிலையம். 40 வருஷமா ஒரே மாதிரி டாக்டர், எந்த டெவலப்மெண்ட் இல்லை.
நாம் தமிழர் கட்சி வந்துச்சு, 2 வழக்கு போட்டுச்சு. இப்ப டெவலப்மெண்ட் யாருனால? நாம் தமிழர் கட்சினால. அடுத்து இதே ஒத்தக்கடையில ராஜகம்பீர கம்மா 40 வருஷ பிரச்சனை தீர்க்கப்படாத கம்மா, 40 வருஷ பிரச்சனையில 1 வழக்குல 2 வழக்குல 4 வழக்கு போட்டோம்னா இப்ப 13 கோடி ரூபாயில ராஜகம்பீர கம்பாய் போய் பாருப்ப. ஆனா இப்ப என்ன பண்றாங்க? பீத்திக்கிறாங்க. நாங்கள் தான் 15 கோடி நாங்கள் தான் ஒதுக்கணும் புடுக்கணும் செஞ்சது நாம் தமிழர் கட்சி. அதுக்கு நீதிபதிகள், மாண்புமிகு நீதிபதிகளுக்கு அதுக்கு சிறந்த உதாரணம். வந்து ஆய்வு பண்ணாங்க. நீ போடல நாங்க விட மாட்டோம். அதுக்கு பிறகுதான் இவன் 15 கோடியை ஒதுக்குனா. அடுத்து ஜல்லிக்கட்டு மைதானம், ஜல்லிக்கட்டு நாயகனாவுக வெக்கமில்லாம ஆட்டோ ஓடிக்கிட்டு இருக்கு. ராஜகம்பீர கம்மாயில் 13 கோடி ரூபாய் செலவில் கொண்டு வந்த மூர்த்தி அவர்கள், அதுக்கு பொறுப்பு நாங்கடா. நாங்க நீ திட்டம் ஒதுக்கியிருக்க, உன்தான் காசு இருக்கு, நீ தான் பண்ண முடியும். அடுத்து ஈரான்ல இருக்கக்கூடிய மீனவர்கள் 2000 பேர் மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கான். 1 மாசமா கேட்க நாதி இல்ல. நாம் தமிழர் கட்சி வழக்கு போட்ட உடனே மத்திய அரசு தலையிட்டு 400 மீனவர்கள் உடனே மீட்டுச்சு. உடனே பிஜேபி காரன் நாங்க தான் மீட்டோம். டேய் நீ தாண்டா மீட்கணும், நீ தாண்டா அதிகாரத்தில் இருக்க, நாங்க அதிகாரத்தில் இருக்கோம். ஆனால் உன்னை மீட்க வைத்ததுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வேலை செய்தது நாம் தமிழர் கட்சி. அதிகாரத்துக்கு வராமைய இவ்வளவு வேலை செய்யறோம்னா அதிகாரத்தை குறுகடா. எங்க அண்ணன் சீமான் செஞ்சு காட்டுவாரு. வழக்கறிஞர் செல்வம், ஒத்த கடையினுடைய செல்வம், அவருக்கு விவசாய சின்னத்தில் வாக்களிப்பீர். நன்றி, வணக்கம்.